Hello friends, welcome back. இன்னைக்கு நான் கனவா மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் கனவா மீன். இது ஆல்ரெடி க்ளீன் பண்ணி விற்கிறாங்க. நான் க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மேபி லெஸ் தென் half a kg இருக்கும், லைக் 450 grams or 400 grams இருக்கும் இது. அப்புறம் தேவையான அளவு அனியன் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை நிறைய போடணும். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு மூணு வேணும். அப்புறம் காரப்பொடி, அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு எப்பவுமே இல்லை, அப்புறம் பெப்பர் தூள். அது நான் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனு. இந்த கனவா மீனில் 1 ஸ்பூன் காரப்பொடி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இது நம்ம குக் பண்ணுற டைமுக்கு ஊறினா போதும், ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பேன் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அந்த ஸ்குவிட்டுக்கு இவ்வளோ ஆயில் ஊற்றினா போதும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம அனியனும் கறி லிப்ஸும் போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்குவிட்ல மஞ்சளும் உப்பும் போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு மஞ்சள் போட தேவையில்ல. கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க இந்த அனியன் வேகிறதுக்கு. கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, நல்லா வதங்கட்டும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நான் அது வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா. இதுக்கு வேணால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், வேணும்னா இந்த ரெசிபி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம அந்த கனவா மீன் ஊற வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தா நல்லா மசாலாலாம் நல்லா கலந்து கரெக்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் வேகட்டும். நான் லைட்டாக ஒரு மூடி போட்டு ஒரு 3 minutes வச்சுட்டு எடுத்துடுறேன் மூடியை. அதுக்கப்புறம் மூடி எடுத்துகிட்டு குக் பண்ணலாம். மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு 3 minutesல இதை எடுத்துடலாம் மூடியை. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நல்லா கலக்கி விட்டுடலாம். இதுக்கு மேலே மூடி போட தேவையில்ல. ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. சீக்கிரமாக குக் ஆயிடும். இது கனவா மீன் ரோஸ்ட்ன்னு சொன்னனால இதுக்கு நான் தக்காளி போடல. தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வந்துடும். இதுக்கு வெறும் அனியன் போட்டு இந்த மாதிரி பண்ணால் செம சூப்பராக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு மிளகு தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் போடுறேன். பெப்பர் போட்டுட்டு கலக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம கனவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது இறக்கி விட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ரைஸோட வச்சு சாப்பிடலாம், இல்லை சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிடலாம். இது ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.